அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் ப்ராடக்ட்ஸை நீங்களும் உங்க ஏரியாவில் உள்ள சூப்பர் மார்க்கெட்டுக்கு டிஸ்ட்ரிபியூட் செய்ய கால் பண்ணுங்க 9443966765. மாண்பு சிறுபான்மையினர் அமைச்சர் பேசுங்க. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களே, மாண்புமிகு அமைச்சர் பெருமக்களே, மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர்களே, கடந்த 2 தினங்களாக தமிழக மக்களுடைய அவை முடிவதற்குள்ளாக ஆய்வு செய்து அதை பற்றி முடிவெடுப்பேன். உட்காருங்க. பிரதிபலிக்கும் விதமாக தமிழ்நாடு அரசு பல்வேறு தனி தீர்மானங்களை நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறது. தமிழ்தாய் வாழ்த்திற்கான தீர்மானம், நீட் எதிர்ப்பிற்கான தீர்மானம், FCRA மசோதாவிற்கு எதிரான தீர்மானம் என்ற அடிப்படையிலே, வருமுன் காப்போம் என்ற அடிப்படையிலே இந்த தொகுதி மறுவரையை தடை நிறுத்த கோரி தற்போது இருக்கக்கூடிய நிலையே தொடர வேண்டும் என்ற தமிழ்நாடு அரசின் சார்பிலே மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் கொண்டு வந்திருக்கக்கூடிய இந்த தனி தீர்மானத்தை இந்திய யூனியன் முஸ்லிம் லீக்கின் சார்பிலே வரவேற்றுக் கொள்கிறோம். குறிப்பாக ஒன்றியத்திலே இருக்கக்கூடிய இந்த பாஜக அரசு கொண்டு வரக்கூடிய சட்டங்களும் சரி, தீர்மானங்களும் சரி, நாட்டு மக்களுடைய குரல்களுக்கு மதிப்பளிக்காமல் தங்களுடைய நோக்கங்களை நிறைவேற்றிக் கொள்ளக்கூடிய வகையிலே அவர்கள் தொடர்ச்சியாக இது போன்ற மசோதாக்களை அறிமுகப்படுத்தி வந்து கொண்டிருக்கிறார்கள். அதிலும் குறிப்பாக இந்த தொகுதி மறுவரை மசோதா என்பது மக்கள் தொகை கட்டுப்பாட்டிலே சிறந்து விளங்கிய தென் மாநிலங்களை அவருடைய குரல்களை நசுக்கக்கூடிய வகையிலே, அதிலும் குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், அவர்கள் வெற்றியே பெற முடியாத நிலையில் இருக்கக்கூடிய தென்னிந்திய மாநிலங்களில் இருக்கக்கூடிய அந்த நாடாளுமன்ற எண்ணிக்கைகளை குறைக்கவும், அவர்கள் தொடர்ச்சியாக வெற்றி பெறக்கூடிய வட மாநிலங்களிலே நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எண்ணிக்கையும் அதிகரிக்கக்கூடிய ஒரு சூழ்ச்சியாகத்தான் இந்த தொகுதி மறுவரையை இந்த பாஜக அரசு கொண்டு வந்து கொண்டிருக்கிறது. இது ஏதோ மக்களுடைய தொகை பெருக்கம், உறுப்பினர்கள் எண்ணிக்கை அதிகம் என்று அவர்கள் சொல்வார்கள் என்று சொன்னால், உலகத்திலே இருக்கக்கூடிய பல்வேறு நாடுகளிலே பல்வேறு முன்னுதாரணங்கள் இருக்கிறது. உண்மையான தேர்தல் சீரமைப்பு, மறுசீரமைப்பு என்று சொன்னால், ஜெர்மன் போன்ற நாடுகளில் இருக்கக்கூடிய விகிதாச்சார பிரதிநிதித்துவ முறை, குறிப்பாக சிறுபான்மை மக்கள், ஒடுக்கப்பட்ட மக்களுடைய குரல்களை பிரதிநிதித்துவப்படுத்தக்கூடிய வகையிலே விகிதாச்சார முறையில் தேர்தல் நடத்தப்படும் என்று சொன்னால் அதை நாம் ஏற்றுக்கொள்ளலாம். மக்கள் தொகை பெருக்கம் என்று சொன்னால், அமெரிக்கா போன்ற மேலை நாடுகளிலே 100 ஆண்டுகளுக்கு மேலாக அன்று எந்த எண்ணிக்கையிலே நாடாளுமன்ற உறுப்பினர் இருந்தாலும், இன்று 4 மடங்குக்கு அதிகமான மக்கள் தொகை இருந்தாலும் கூட அமெரிக்கா போன்ற மேலை நாடுகளிலே அந்த உறுப்பினர் எண்ணிக்கை இதுவரை அதிகரிக்கப்படவில்லை. நாடாளுமன்றம் என்பது, சட்டமன்றம் என்பது மக்களுக்கான திட்டங்களை செயல்படுத்தக்கூடிய, சட்டங்களை ஏற்றக்கூடிய ஒரு அவை. அதற்கு தற்போது இருக்கக்கூடிய இந்த 543 என்ற எண்ணிக்கையே போதுமானதாக இருக்கும். அதை தாண்டி அவர்கள் சூழ்ச்சி செய்வது போல அவர்கள் தொடர்ச்சியாக வெற்றி பெறுவதற்கும், மக்கள் தொகை கட்டுப்படுத்திய இது போன்ற தென் மாநிலங்களுக்கு தண்டனை தரக்கூடிய வகையிலே இவர்கள் தொடர்ச்சியாக இது போன்ற சட்டங்களை நிறைவேற்ற நினைப்பதை ஒரு முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய வகையிலே இந்த தீர்மானம் இங்கே நிறைவேற்றப்படுகிறது. அதிலும் குறிப்பாக இந்த தொகுதி மறுசீரமைப்பு என்பது தெற்கிலே இருக்கக்கூடிய 5 மாநிலங்கள், வடகிழக்கிலே இருக்கக்கூடிய பகுதிகளிலே மிக கணிசமான அளவிலே தொகுதிகளை குறைக்கக்கூடிய வகையிலே, குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், தற்போது இருக்கக்கூடிய 7.18 என்று தமிழகத்தில் இருக்கக்கூடிய அந்த விதத்தை குறைக்கக்கூடிய வகையிலே இது இருக்கக்கூடிய காரணத்தினால் நிச்சயமாக இந்த தொகுதி மறைவரையை இது தற்போது இருக்கக்கூடிய தாவேக அரசு, அதனை சார்ந்திருக்கக்கூடிய கட்சிகள் மாத்திரமல்ல, தமிழகத்தினுடைய நலனை, தமிழகத்தினுடைய குரலை எடுத்துக்கூறிய வகையிலே அனைத்து கட்சிகளும் ஒருமனதாக எடுத்துரைத்து நம்முடைய உரிமையை, நம்முடைய குரலை பாராளுமன்றத்தில் எடுத்துக்கூடிய வகையிலே நாம் நிறைவேற்றுவதுதான் சிறந்த தீர்வாக இருக்கும்.
இன்னும் மசோதா வடிவமைக்கப்படவில்லை என்ற ஒரு காரணத்தை சொல்லி நாம் அமைதி காப்பது ஏற்கனவே பலமுறை ஒன்றியத்தில் இருக்கக்கூடிய இந்த அரசு பல வகைகளிலே நமக்கு இன்னல்களையும் சவால்களையும் எடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையிலே மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் வருமுன் காப்போம் என்ற அடிப்படையில் கொண்டு வந்திருக்கக்கூடிய இந்த தனிநபர் தீர்மானத்தை இந்திய யூனியன் முஸ்லிம் லீக்கின் சார்பிலே வரவேற்று அமைகிறேன். நன்றி, வணக்கம். அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் ப்ராடக்ட்ஸை நீங்களும் உங்க ஏரியாவில் உள்ள சூப்பர் மார்க்கெட்டுக்கு டிஸ்ட்ரிபியூட் செய்ய கால் பண்ணுங்க 9443966765.